Hello friends, இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு prawn fry தான் செஞ்சு காட்ட போறேன். சோ வாங்க வீடியோல போலாம். ஆல்ரெடி நான் ஒரு 20 பீஸ் இறாவை நல்லா வாஷ் பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே 1/4 கப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எறா பீசஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, எறா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இதே பேனில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எறா பீசஸை போட்டுக்கலாம். இப்போது இது கூடவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வதக்கிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் துருவலையும் இதோட ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நமக்கு தேவையான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா? இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.